அமெரிக்க கைப்பற்றிய ஈரானிய கப்பலில் சீன ஏவுகணை ரசாயன பொருட்கள், வெளியாகிய அறிக்கை. மீண்டும் போருக்கு திரும்ப தயார், டிரம்பின் அறிவிப்பால் கொதிநிலையில் மத்திய கிழக்கு. அமெரிக்காவுடன் பேச்சு, இதுவரை பாகிஸ்தான் புறப்படாத ஈரானிய குழு. போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட தயார், ஈரானிடமிருந்து டிரம்பிற்கு வெளியான கடும் எச்சரிக்கை. பழைய ஒப்பந்தத்தை விட இது பல மடங்கு மாபெரும் டீல், ஈரானுடன் புதிய ஒப்பந்தம் குறித்து டிரம்ப் எடுத்த மாபெரும் பிரகடனம். பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைய வேண்டும், அமைதி ஒப்பந்தத்தை நாசமாக்க துடிக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. சர்வதேச கடல் ஒன்றும் ஈரானின் புகலிடமல்ல, இந்தோ பசிபிக் கடலில் ஈரானிய ஆதரவு கப்பலை நள்ளிரவில் அதிரடியாக சிறைப்பிடித்த அமெரிக்கா. அணு கழிவுகளை தோண்டி எடுப்பது மிகவும் கடினம், ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற துடிக்கும் டிரம்ப். எதிர்பார்ப்பு மிக்க ஈரானுடனான பேச்சுவார்த்தை, டிரம்ப் பாகிஸ்தான் செல்லக்கூடும் என தகவல். ஈரானிய கப்பலை சிறைப்பிடித்த புகைப்படங்களை வெளியிட்டது அமெரிக்கா. எங்களை சரணடைய வைக்க நினைக்கின்றது அமெரிக்கா, ஆனால் நாங்கள் மண்டியிட மாட்டோம், டிரம்பிற்கு மாபெரும் பதிலடி கொடுத்த ஈரானிய அதிபர். சமீபத்தில் அமெரிக்க கடற்படையால் இடைமறிக்கப்பட்ட ஈரானிய கப்பல் சீனாவிலிருந்து ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை ஏற்றி வந்துள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அமெரிக்க தூதரும் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான நிக்கி ஹேலி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஹேலி இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த வார இறுதியில் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கைப்பற்றிய கப்பல் சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்ததுடன் ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை கொண்டு செல்வதுடனும் தொடர்புடையது. இந்த நிலையிலேயே நிறுத்துமாறு விடுக்கப்பட்ட தொடர்ச்சியான உத்தரவுகளை அது ஏற்க மறுத்தது என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் ஆட்சியை தாங்கி பிடிக்க சீனா உதவுகிறது என்பதற்கு இது மற்றொரு நினைவூட்டல் என்றும் இது புறக்கணிக்க முடியாதொரு யதார்த்தம் எனவும் கூறியுள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பது நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கப்பல் டெலஸ்கா என அடையாளம் காணப்பட்டது. இது ஏற்கனவே அமெரிக்க தடைகளுக்குள்ளான ஈரானிய இஸ்லாமிய குடியரசு கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் வலையமைப்பின் ஒரு பகுதி என கூறப்படுகின்றது. மரைன் டிராபிக் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஓமன் வளைகுடாவில் உள்ள ஈரானின் சாபகார் துறைமுகம் அருகே ஞாயிற்றுக்கிழமை என்று அமெரிக்க படைகள் அந்த கப்பலில் ஏறின. இந்த செயலை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என ஈரான் அழைக்கின்றது. அந்த கப்பல் சீனாவிலிருந்து புறப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியதுடன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என வன்மையாக கண்டித்தமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் போர் நிறுத்த முடியும் என எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்றால் ஈரானுடன் மீண்டும் போருக்கு செல்ல தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் குண்டுவீச்சு நடத்த நேரிடும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதன்கிழமை அன்று காலாவதியாக உள்ள போர் நிறுத்தத்தை நீடிக்க விரும்பவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அச்சுறுத்தல்களின் நிழலிலோ அல்லது அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழோ பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெஹ்ரான் கூறியுள்ளதால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நிச்சயமற்றதாகவே உள்ளன. அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இதுவரை எந்த ஈரானிய குழுவும் பாகிஸ்தானுக்கு பயணிக்கவில்லை என்று ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB செவ்வாயன்று செய்தி வெளியிட்டது. இதுவரை பிரதான குழு அல்லது துணை முதன்மை அல்லது இரண்டாம் நிலை குழுவ எந்த ஈரானிய குழுவும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திற்கு பயணிக்கவில்லை என்று அந்த ஒளிபரப்பு நிறுவனம் கூறியது. ஒரு ஈரானிய குழு பாகிஸ்தானுக்கு பயணிக்கும் என்றோ அல்லது திங்கள் மாலை அல்லது செவ்வாய் காலை பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டிருந்தன என்றோ வெளியான பல ஊடக செய்திகள் உண்மையற்றவை என்று IRIB மேலும் கூறியது. பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து பங்கேற்பது அமெரிக்காவின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தது என்றும் அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் நிராகரிக்கிறது என்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களையும் அந்த அறிக்கை மேற்கோள் காட்டியது. ஏப்ரல் 8 அன்று 14 நாள் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் ஏப்ரல் 11 தொடக்கம் 12 திகதிகளில் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இந்த போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய உள்ளது. இஸ்லாமாபாத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் நிச்சயமற்ற நிலை நீடிக்கின்றது. போர் நிறுத்தத்தை நீடிப்பது மிகவும் சாத்தியமற்றது என்றும் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை கடற்படை முற்றுகை தொடரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் நிறுத்த மீறல்கள் மூலம் ஈரானின் ராஜதந்திரத்திற்கு சேதம் விளைவிப்பதாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் குறிப்பிட்டார். தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் இந்த அறிக்கையை வெளியிட்டார். இந்த குற்றச்சாட்டுகளால் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையான பதற்றம் கடுமையாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று சபாநாயகர் எச்சரித்தார். பேச்சுவார்த்தை மேசையை சரணடைவதற்கான மேசையாக மாற்ற வாஷிங்டன் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பதற்றம் மேலும் அதிகரித்தால் போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் அவசரமாக நடத்தப்படுவதாக மாபெரும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் நாங்கள் ஈரானுடன் இப்போது போடப்போகும் புதிய ஒப்பந்தம் 2015 ஆண்டு போடப்பட்டு அணுசக்தி ஒப்பந்தத்தை விட பல மடங்கு சிறப்பானதாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மாபெரும் பிரகடனம் செய்து உலகை அதிர வைத்துள்ளார். 2015 உலக நாடுகளுடன் இணைந்து ஈரான் கையெழுத்திட்ட மாபெரும் அணுசக்தி ஒப்பந்தத்தை விட இப்போது அமெரிக்கா கொண்டுவரப்போகும் புதிய ஒப்பந்தம் பல மடங்கு சிறப்பானதாக இருக்கும் என்று டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அணுசக்தி போன்ற மிக சிக்கலான விவகாரங்களில் டிரம்ப் அவசர கதியில் அரைகுறையாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஜனநாயக கட்சியினரும் சர்வதேச அணுசக்தி நிபுணர்களும் முன்வைத்த மாபெரும் விமர்சனங்களுக்கு பதிலடியாகவே டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். தனது முன்னோடியிலான முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா மற்றும் ஜோ பைடன் ஆகியோரை கடுமையாக சாடியுள்ள டிரம்ப் அவர்களின் மோசமான கொள்கைகளால் தான் ஈரான் விவகாரத்தில் உலகம் மாபெரும் ஆபத்தை சந்தித்ததாக குற்றம் சாட்டினார். தனது தலைமையின் கீழ் ஈரானோடு போடப்படும் இந்த புதிய ஒப்பந்தம் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கிற்கு மட்டுமில்லாமல் ஐரோப்பா, அமெரிக்கா என ஒட்டுமொத்த உலகிற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்யும் என்று அவர் மாபெரும் சூளுரைத்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வியடைய வேண்டும் என்றும் அப்போதுதான் ஈரானிலும் லெபனானிலும் தங்களது மாபெரும் போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மாபெரும் சதித்திட்டம் தீட்டி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொண்டு வந்த தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு சிறிதும் உடன்பாடானதில்லை. ஈரானிலும் லெபனானிலும் மாபெரும் வெற்றிகளை அடைவோம் என நெதன்யாகு சூளுரைத்துள்ள நிலையில் டிரம்பின் இந்த அமைதி முயற்சி இஸ்ரேலின் கைகளை கட்டி போட்டுவிட்டதாகவே இவர்கள் கருதுகின்றார்கள். எனவே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைய வேண்டும் என இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மாபெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிமை படுகொலை செய்வோம் என இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இன்று காலை பகிரங்கமான மாபெரும் கொலை மிரட்டலை விடுத்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பை லெபனான் அரசு உடனடியாக நிராயுத பாணியாக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் லெபனான் மாபெரும் விலையை கொடுக்க நேரிடும் என்றும் இஸ்ரேல் மிக கடுமையான அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. வடக்கு இஸ்ரேலிய மக்கள் ஹிஸ்புல்லாவின் தொடர் ராக்கெட் தாக்குதல்களால் மாபெரும் விரக்தியில் உள்ளனர். எனவே லெபனானில் தாங்கள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து படைகளை பின்வாங்க இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது. அமெரிக்காவும் ஈரானும் எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்திற்கு வர முட்டி மோதிக்கொண்டிருக்க இஸ்ரேலா அந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது நாசமாக்க மாபெரும் வியூகம் அமைத்து செயற்படுகின்றது. ஹிஸ்புல்லாவுக்கு மிரட்டல் விடுப்பதன் மூலம் அவர்களை ஆத்திரமூட்டி மீண்டும் போரை தொடங்குவதே நெதன்யாகுவின் மாபெரும் இலக்காக மாறியுள்ளது. ஓமன் வளைகுடாவில் ஈரானிய வர்த்தக கப்பலான டோஸ்கோவை சிறைப்பிடித்த பதற்றம் அடங்குவதற்குள் ஈரானுக்குள் ரகசியமாக ஆதரவளித்து வரும் சட்டவிரோத வலைப்பின்னல்களை முடக்கும் மாபெரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் MT டிபானி என்ற தடைகளுக்குள்ளான கப்பலை நள்ளிரவில் அமெரிக்க படைகள் அதிரடியாக சுற்றி வளைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக பென்டகன் மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டின் கொடியும் அடையாளமுமின்றி சட்டவிரோதமாக பயணித்து MT டிபானி என்ற தடைக்குள்ளான கப்பலை நள்ளிரவில் அமெரிக்க படைகள் எவ்வித சிறு அசம்பாவிதமும் வெற்றிகரமாக சுற்றி வளைத்து கப்பலுக்குள் அதிரடியாக நுழைந்து தங்களது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரானுக்கு ராணுவ மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ரகசியமாக வழங்கும் சர்வதேச சட்டவிரோத வலைப்பின்னல்களை அடியோடு அளிக்கும் அமெரிக்காவின் மாபெரும் உலகளாவிய வியூகமே இந்த அதிரடி வேட்டையாகும். எக்ஸ் தளத்தில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை நள்ளிரவில் கப்பலை சிறைப்பிடித்த மாபெரும் ஆபரேஷனின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் உலகிற்கு காட்டியுள்ளது. அமெரிக்க தடைகளை மீறும் கப்பல்கள் தப்பித்து ஒளிய சர்வதேச கடற்பரப்பு ஒன்று புகலிடமல்ல. அவர்கள் எங்கு செயல்பட்டாலும் கடலின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என அமெரிக்க ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய மாபெரும் தாக்குதலுக்கு பிறகு அங்கே சிதைந்து கிடக்கும் யுரேனியத்தை மீட்டெடுப்பதொரு நீண்ட மற்றும் மிக கடினமான செயல்முறை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் தாக்குதல் ஈரானின் அணு உலைகளை சுக்குநூறாக அழித்துவிட்டது. எனவே அங்குள்ள இடிபாடுகளில் இருந்து யுரேனியத்தை தோண்டி எடுப்பது மிக கடினமான பணியாக மாறியுள்ளதாக டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டிரம்ப் எப்போதுமே
மட்டுமே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நியூக்ளியர் டஸ்ட் என்று அழைக்கின்றார். ஈரானியர்கள் அணு ஆயுதம் தயாரிக்க பதுக்கி வைத்திருக்கும் யுரேனியத்தையும் கடந்த ஜூன் மாதத்தில் தாக்குதலில் எஞ்சிய கதிரியாக்க கழிவுகளையும் குறைக்கவே அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஈரானின் வசமுள்ள செறிவூட்டப்பட்ட முழு யுரேனிய கையிருப்பையும் அமெரிக்க மண்ணிற்கு கொண்டு வருவதே தனது மாபெரும் இறுதி திட்டம் என்று ட்ரம்ப் உறுதியாக கூறுகின்றார். ஆனால் அப்படி ஒரு திட்டமே இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது நடத்திய 12 நாள் போருக்கு பிறகு ஈரான் எப்படியாவது ஒரு அணுவாயுதத்தை உருவாக்கிவிட வேண்டும் என தனது முயற்சிகளை மாபெரும் அளவில் தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஒப்பந்தம் கையெழுத்தானால் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் நேரில் அல்லது காணொலி வாயிலாக கலந்து கொள்ளக்கூடும் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் தரப்பைச் சேர்ந்த ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி நிலைமைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் பாதையில் உள்ளது என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான இருவார தற்காலிக போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய உள்ளது. இதை நீட்டிக்கும் வாய்ப்பு மிக குறைவு என ட்ரம்ப் முன்பே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளது. இதேவேளை கடந்த வார இறுதியில் அமெரிக்கா ஹோர்மோஸ் அருகே ஈரான் கொடி ஏந்திய கப்பலை கைப்பற்றியதை தொடர்ந்து தெஹ்ரான் ஆரம்பத்தில் பங்கேற்க மறுத்திருந்தது. ஆனால் மூத்த ஈரான் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை நன்மையான நோக்கில் ஆய்வு செய்து வருகிறது என ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இருதரப்பும் நம்பிக்கை வெளிப்படுத்தினாலும் போர் நிறுத்த முடிவடையும் தருணத்தில் இன்னும் பல சவால்களும் உறுதியற்ற நிலையில் உள்ளது. ட்ரம்ப் எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதையும் பங்குச்சந்தை அதிர்ச்சிகளையும் தவிர்க்கும் வகையில் ஒப்பந்தம் வேண்டும் என விரும்புகின்றார். அதே நேரத்தில் ஈரான் அணுவாயுதம் உருவாக்கும் திறனை பெறக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார். மற்றொரு பக்கம் ஈரான் ஹோர்மோஸ் மீது தன் கட்டுப்பாட்டை பயன்படுத்தி போர் மீண்டும் தொடங்காமல் தடுக்கும் மற்றும் தடை செயல்களை தளர்த்தும் ஒப்பந்தத்தை விரும்புகின்றது. ஆனால் தனது அணு திட்டத்தில் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் என கூறுகின்றது. ட்ரம்ப் தனது நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஈரானில் உள்ள அனைத்து பாலங்களையும் மின் நிலையங்களையும் அழித்து விடுவேன் என்று எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலாக அமெரிக்கா தனது சிவில் கட்டமைப்புகளை தாக்கினால் கிழக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள மின் நிலையங்களையும் நீர்வள உற்பத்தி நிலையங்களையும் தாக்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான முக்கிய நடுவராக பாகிஸ்தான் உருவெடுத்துள்ளது. பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற சந்தேகம் இருந்தாலும் அதனை நடத்த தயாராக உள்ளது. இஸ்லாமாபாத் முழுவதும் சுமார் 20,000 பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய உள்ளார் என்று சில சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அரபிக்கடலில் ஈரானிய கொடி ஏந்திய டோஸ்கா கப்பலை அமெரிக்க படைகள் அதிரடியாக வழிமறைத்து கைப்பற்றியதற்கான புகைப்பட ஆதாரங்களை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா முன்னெடுத்துள்ள கடற்படை முற்றுகையை மீற முயன்றதாக கூறி நேற்று அந்த பெரிய சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி முடக்கப்பட்டது. இதனை அடுத்து அமெரிக்க மரைன் வீரர்கள் குறித்த கப்பலில் ஏறி சோதனையிடும் காட்சிகள் இந்த படங்களில் இடம்பெற்றுள்ளன. தற்போது அமெரிக்க கடற்படையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள அக்கப்பலில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் உள்ளனவா என்பது குறித்து கொள்கலன்களை திறந்த அதிகாரிகள் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹோர்மோஸ் நீரிணை ஈரான் மூடியுள்ள நடவடிக்கை மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள கடற்படை முற்றுகை ஆகிய இரண்டின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து சர்வதேச சட்ட வல்லுநர்கள் மத்தியில் கடுமையான விவாதங்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள வேளையில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அமெரிக்கா மீது எங்களுக்கு மாபெரும் வரலாற்று அவநம்பிக்கை உள்ளது. அவர்களின் மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தின் முந்தைய கால செயற்பாடுகள் மற்றும் நடத்தைகள் காரணமாக அமெரிக்கா மீது ஈரானுக்கு எப்போதும் ஒரு ஆழமான வரலாற்று ரீதியான அவநம்பிக்கை நீடித்து வருகின்றது என அதிபர் பெசஸ்கியன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்திய நாட்களில் அமெரிக்க அதிகாரிகள் காட்டும் முன்னுக்கு பின் முரணான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகள் ஈரானை முழுமையாக சரணடைய வைக்கும் ஒரு மிக கசப்பான செய்தியையே தாங்கி வருவதாக அவர் மாபெரும் உண்மையை உடைத்துள்ளார். உங்கள் கப்பலை பிடிப்போம், உங்கள் துறைமுகங்களை முடக்குவோம் என்று அமெரிக்காவின் மாபெரும் அதிகார மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் மக்கள் ஒருபோதும் மண்டியிட்டு தலைவணங்க மாட்டார்கள் என்றும் அவர் மாபெரும் சூளுரைத்துள்ளார். அமெரிக்கங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது. கொடுத்த வாக்குறுதிகளை மதித்து நடப்பதே ஒரு உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாகும் என அமெரிக்காவிற்கு மாபெரும் ராஜதந்திர பாடம் எடுத்துள்ளார்.